நாடும் துளிர்க்க சமமாய் கைகள் இணைத்தே வராய் பள்ளி கூடம். நம்ம ஊரே நம்ம ஸ்கூலே, நம்ம ஸ்கூல வந்து பாரு. ஒன்னு சேரு ஒன்னு சேரு இன்னும் பாரு நம்ம ஸ்கூலே. லா 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 ஸ்கூலுக்கு போலாம் பாப்பா 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 ஒன்னு சேரப்பா. லா 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 ஸ்கூலுக்கு போலாம் பாப்பா 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 ஒன்னு சேரப்பா. லா 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 லா. யாருக்கும் தெரியாம கொண்டு வந்து கொடுக்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாருக்கும் தெரியணும் இந்த பள்ளி மேல பொதுமக்களும் பெற்றோர்களும் எவ்வளவு அக்கறை கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். இதன் மூலம் உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள், அதாவது தனியார் பள்ளிக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் அனைவருமே வந்து நம்மளுடைய அரசு பள்ளிக்கு, நம்ம பல்வாய்க்கு பள்ளிக்கு வரணும். நம்ம பள்ளிக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே அரசு பள்ளிக்கு மாணவர்களின் எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தணுங்கிறத ஒரே ஒரு நோக்கம். நாடும் துளிர்க்க சமமாய் கைகள் இணைத்தே வராய் பள்ளி. நம் பள்ளிக்கு வருகை புரிந்துள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் நம்முடன் உரையாற்றுவார். இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அருமை தாய்மார்களுக்கும் நல்ல இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்து இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அமைகின்றேன். சொல்லுங்க. இவ்வளவு தூரம் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேல 2 மணி நேரமா சீர் சுமந்து எங்க பள்ளிகளுக்காக வந்திருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நாங்க முன்னும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பசங்க எப்படி நல்லா படிக்கிறாங்கன்னு தான் முக்கியம். நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. 10th 11th 12th முடிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீட்ல 7.5% இடஒதுக்கீடு தராங்க. அதுக்கு மேல தமிழ் புதுவன் ஸ்கீம்ஸ்ல 1000 ரூபாய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தராங்க. கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. எக்ஸாம்ல படிச்சு ஊரக திறனறி தேர்வுல பாஸ் ஆன மாணவர்களுக்காக மாசம் 1000 ரூபாய் போடுறாங்க. 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம பசங்க நல்லா படிச்சு நிறைய கொண்டு வந்தாங்க. இன்னும் மேன்மேலும் இந்த ஸ்கூல் நம்ம நல்லா டெவலப் பண்ணோம். நம்ம பசங்களை நல்லா சேர்த்து நல்லா படிக்க வைக்கணும். பின்னாடி வர காலத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க தான் கவர்மெண்ட் நடக்கிற ரூல்ஸே கொண்டு வர போறாங்க. டிஎன்பிசி எக்ஸாம்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு 10% இடஒதுக்கீடு தந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். தமிழ் மீடியம் சர்டிபிகேட் எங்க போனாலும் கேக்குறாங்க. 1ஆவது 12வது தமிழ் மீடியம் முடிச்சிருக்காங்களா பசங்க, தமிழ் மீடியம் சர்டிபிகேட் வச்சிருக்காங்க கேக்குறாங்க. இந்த ஸ்கூல்ல சரி நல்லா படிக்க வைங்க பசங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்லா படிக்கணும். நிறைய திறமை வச்சிருக்காங்க. எல்லாம் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலுக்காக கவர்மெண்ட் பண்ணுது. பசங்க அப்படியே நல்லா டெவலப் பண்ணோம். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. ஆண்டு விழாவை நம்ம சிறப்பாக நடக்கிற
நடத்தோம். அன்னைக்கே சொல்லியிருந்தோம் கல்வி சீர்விழாவையும் நம்ம சிறப்பாக நடத்துவோம்னு. அதே மாதிரி இன்னைக்கு சிறப்பாக நடத்திருக்கோம். அதுக்கு ஒரு முக்கிய காரணம்னா எல்லோ பேரண்ட்ஸ் தான், பெற்றோர்கள் ஒவ்வொரும் முன் வந்து இவ்வளவு பெரிய விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருக்கேன். ஒவ்வொருக்குமே இந்த இடத்துல வந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சிறு துளி பெருவெள்ளமாகும் முகவரி நம் பள்ளியா நம்ம ஸ்கூலே வந்து பாரு ஒன்னு சேரு இன்னும் பாரு நம்ம ஸ்கூலே லா 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 ஸ்கூலுக்கு போலாம் பா 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 ஒன்னு சேரவா லா 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 ஸ்கூலுக்கு போலாம் பா 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 ஒன்னு சேரவா. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அரசு பள்ளிக்கு கல்வி சீர்வரிசை வழங்கிய கிராம மக்களின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல்பாக்கி கிராமத்தில் செயல்படும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியை மேம்படுத்தும் வகையில் கிராமத்தைச் சேர்ந்த மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து பள்ளிக்கு தேவையான கல்வி சீர்வரிசைகளை வழங்கினர். இதில் பள்ளியின் ஸ்மார்ட் வகுப்புகளுக்கு தேவையான LED டிவிக்கள் மற்றும் நாற்காலி, மின்விசிறி, வாட்டர் பில்டர், நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில் உட்பட 1 லட்சம் மதிப்பிலான பொருட்களை ஊர்வலமாக கொண்டு வந்து பள்ளியில் வழங்கினர். கிராம மக்கள் கொண்டு வந்த கல்வி சீர்வரிசையை பெற்றுக்கொண்ட பள்ளி தலைமை ஆசிரியர் கலந்து கொண்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்தார்.